ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நேற்று மே 1 தங்கம் விலை 2 முறை குறைந்தது. காலையில் ₹50 குறைந்தது, மதியானத்துக்கு மேலே ₹130 குறைந்து 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ₹13,920 சந்தைப்படுத்தப்பட்டது. இதன் மத்தியில் இன்று மே 2 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல் நான் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் வீக் நான் போட்ட வீடியோவில் ஃபெட் ரேட் கட் மீட்டிங் இருக்குது. ஸோ அதற்கான இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க ஏப்ரல் 29 மதியானம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுடைய டைம் மதியானம், நம்மளுக்கு ஏப்ரல் 30 மார்னிங்கில் தெரிய வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் எக்ஸிஸ்டிங் ரேட்ஸே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க. அடுத்ததாக நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வீக் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 95.30 பைசா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரே நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 80 பைசா அப்படிலாம் வந்து வீக் ஆயிடுச்சு இந்த வாரத்தில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்சுவல் மார்க்கெட்டில் வந்து கோல்ட் ரேட் வந்து பெரிய ட்ராப் கொடுத்தாலும், ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஐஎன்ஆர் வந்து வீக் ஆச்சு அப்படின்னா அது வந்து பெரிய லெவலில் ட்ராப் ஆக விடாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் ஒரு ஃபியூ டேஸ் பேக்கில் ஒரு ஹெவியான ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துருந்துச்சு. ஆக்சுவலி க்ரூட் ஆயில் அண்ட் இட்ஸ் பை ப்ராடக்ட்ஸ் வந்து ஒன் வேல ப்ரொபோஷனல் டு த கோல்ட் ரேட் தான். பட் இப்போ ரீசெண்டாக என்னுடைய அப்சர்வேஷன், என்னோட அனலைசிஸ் என்ன அப்படின்னா, இது வந்து என்னுடைய ஓன் அனலைசிஸ் தான். இதை நீங்கள் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க வேண்டாம். என்னுடைய ஓன் அப்சர்வேஷனை நான் பார்த்த வரையுமே இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸில் வந்து கோல்டு மார்க்கெட் வந்து மார்க்கெட்டோட நியூஸ்க்கு வந்து பெருசாக ரியாக்ட் ஆகலை அப்படின்றது என்னுடைய அப்சர்வேஷன். அதற்கான ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. பட் ஆனால் எப்போ வந்து வாரில் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த நியூஸுக்கு கோல்டுடைய மார்க்கெட் ஹெவியான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்றதும் என்னுடைய அப்சர்வேஷன் தான். அகெயின் நான் சொல்கிறேன், இது என்னுடைய ஓன் அப்சர்வேஷன். இதை நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ எனிவே இந்த வார் நியூஸ் வந்து ஒரு நிலைக்கு வந்தாலுமே கூட நம்மளுடைய ரூபாய் மதிப்பு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருந்துச்சு, ஒரு சப்போர்ட் லெவல் இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய மார்க்கெட்டில் அது நல்லா இருக்கும். இப்போ ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சிலிண்டர் ரேட்டு 900 சில்லரை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற சிலிண்டர் ரேட் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து மே 4 தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட் ரிலீஸ் ஆக போது. ரிசல்ட் எப்படி வந்தாலும் அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்க. கருத்து வேறுபாடுகள் காரணமாக நண்பர்களோடையோ உறவினர்களோடையோ ரொம்ப எமோஷனலாக நீங்கள் பிஹேவ் பண்ணாதீங்க. என்னுடைய சர்க்கிள்லுமே நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் வெவ்வேறான கட்சிகளில் சீட்டு வாங்கியிருக்காங்க. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம அதை ஹெல்த்தியாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. அண்ட் கம்மிங் டு த சப்ஜெக்ட், இன்று மே 2 தங்கம் விலை ஒரு கிராமுக்கு ₹30 முதல் ₹120 வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்றைக்கு மதியானத்துக்கு மேலே தங்கம் விலை மாறுவதற்கான வாய்ப்புகள் 70% இல்லை. பட் ஆனால் காலையில் அவங்க என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அது டிசைட் ஆகும். மை டியர் ஃபாலோவர்ஸ், இன்றைக்கு சாயங்காலத்தில் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகும். பி கைண்ட் அண்ட் அக்செப்ட் மை டிசிஷன். தேங்க்யூ ஆல்.